நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் தொடர்ந்து நம்மளோட அனாலிசிஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இன்னைய ஃபாலை நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணிருக்கலாம். ஆல்ரெடி நம்ம டியூஸ்டேவே இந்த ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்மளோட அனாலிசிஸில் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த லைனுக்கு மேலே போய் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னாக்கா நம்ம அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அந்த அப்சைட் போனாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த லைனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம டவுன் சைடு எடுத்தோம் அப்படின்னா 44,800 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எவ்வளோ பர்ஃபெக்டாக இன்னைக்கு அந்த மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேத்திக்கும் இன்னைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 15 மினிட்ஸில். ஸோ நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போய் இந்த லைனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நம்ம அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அப்படி அப்சைட் போனாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை போய் ஹிட் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இது ஒரு சினாரியோ. சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த லைனை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்ம டவுன் சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். டவுன் சைடுக்கான சான்சஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த லைன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் நீங்கள் என்னோட வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 2 hours டைம் ஃப்ரேம். இந்த 2 hour பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் இருக்குது. டபுள் டாப் ஃபார்மேஷன் அது மட்டும் இல்லை, இன்னையோட எக்ஸிக்யூஷனில் இந்த நெக்லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம 15 minutes டைம் ஃப்ரேமில் போய் செக் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்லி எந்த மாதிரியான மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த இடத்துல வேணால் ரிவர்சல் ஆகலாம். இந்த லைன் வரைக்கும் மோஸ்ட்லி மேலே இங்கே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னாக்கா கீழே இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்சல் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் இந்த லைன் வரைக்கும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட டெய்லி டைம் ஃப்ரேம். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரலல் சேனல் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேரலல் சேனலை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி மார்க்கெட் இன்னும் ஒரு 1300 பாயிண்ட் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது டெய்லி டைம் ஃப்ரேம் அப்படின்றதுனால இமீடியட்டாக நடக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. நாளைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம 15 மினிட்ஸில் போய் செக் பண்ணிடலாம். ஸோ இன்னைய ஃபாலுக்கு அப்புறம் நம்ம எந்த மாதிரியான மூவ்மெண்ட் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோனில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஜோனில் ரிவர்சல் எடுத்தாங்க அப்படின்னாக்கா இந்த ஜோன் வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இது ஒரே நாளில் நடக்குமான்னு தெரியாது. எனிவேஸ் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இந்த லைனை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால 1 டேயில் கூட இது நடக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதுனால நாளைக்கு மார்க்கெட் அரைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃப்ளோ என்ன அப்படின்னாக்கா இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ஜோனில் ரிவர்சல் எடுத்துக்கிட்டு கீழே வருவாங்க. இது நெக்ஸ்ட் வீக்குள்ளே நடக்கலாம், இல்லாட்டினா நாளைக்கே கூட நடக்கலாம், நமக்கு தெரியல. சப்போஸ் இந்த ஃபால் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா எகெயின் இந்த ஜோன் வரைக்கும் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ஜோனையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பேரலல் சேனலோட இந்த லைனை டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.